ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டேஸ்டியான கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் உருகுனதும் அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக திராட்சை அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா திராட்சை பலூன் மாதிரி நல்லா புஃப்னு வரும்போது அதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம துருவி வச்ச கேரட், இந்த மாதிரி துருவி வச்ச கேரட்டை அதே பேனில் சேர்த்துக்கோங்க. வேணுன்னா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இருந்தால் அதிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. அந்த கேரட்டோட கலர் கொஞ்சம் மாறணும். இப்போது இதில் பால் ஆட் பண்ணலாம். நான் 1 கப்பு துருவின கேரட்டுக்கு 1.25 கப்பு பால் ஊற்றுறேன். பால் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றலாம், தப்பு இல்லை. ஏன்னா அப்போ தான் அந்த பாலில் இந்த கேரட் நல்லா வெந்து அந்த கேரட்டோட ஸ்மெல் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். அதனால் பால் எக்ஸ்ட்ரா ஊற்றினா தப்பு இல்லை. இந்த மாதிரி பால் சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. பார்த்திங்கன்னா நான் ஊற்றின பாலோட அளவுக்கும் இப்போ இருக்கிற பாலோட அளவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நல்லா சுண்டிடுச்சு பால். இந்த பாலிலேயே நல்லா அந்த கேரட் வெந்துடும். சுற்றி இருக்கிற ஒட்டிகிட்டு இருக்கிறதுலையும் தள்ளி விட்டுடுங்க. தள்ளி விட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போது இதில் சுகர் ஆட் பண்ணலாம். 1 கப் துருவின கேரட்டுக்கு 1/4 கப் இல்லைன்னா 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு அதிகமாக வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் மீடியமாக சேர்த்துருக்கேன். சர்க்கரையை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி பாகு பதத்தில் வரும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி சிம்மில் வச்சு விடுங்க. நல்லா சுண்டி வரட்டும். இந்த மாதிரி நல்லா சுண்டி வரணும். பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தளன்னு இருந்துச்சு, இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கெட்டி ஆனதும் இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டில் இடித்தேன். ஒரு சின்ன உரல் இருந்துச்சுன்னா அதில் 2 ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நல்லா இடித்து கூட போடலாம். இல்லை பவுட்ரு இருந்தால் பவுட்ரு கூட ஆட் பண்ணலாம். அப்புறம் லாஸ்ட்டாக இறக்குற சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கலரி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலரிட்டே இருங்க. நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் இந்த மாதிரி எதுலேயும் ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.